தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கள்ள சாராயம் குடித்து கொத்து கொத்தாக தொழிலாளர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி காவல்துறை என்பது மாநிலம் முழுவதும் ஒரு கைது நடவடிக்கை என்பது எடுத்திருந்தாலும் வேலூர் நமது மாவட்டத்திலும் நேற்றைய தினம் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு கண்துடைப்பு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னாக்கா உண்மையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காவல்துறை இதை தொடர்ச்சியாக அவர்கள் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் விற்பதையும் தடுக்காமல் இருப்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த கள்ளச்சாராயத்தால் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்குனாக்கா விவசாய தொழிலாளர்களுக்கு இருக்கிறது பாதிப்படைகிறார்கள். ஏன்னா 100 நாள் தொழிலாளர்கள் சம்பாதிக்கிறதே 150 ரூபா 160 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த வருமானத்தை வச்சுக்கின்னு அவங்களால டாஸ்மார்க்கு போக முடியாத காரணத்தினால் அவங்க போயிட்டு இந்த மாதிரியான கள்ளச்சாராயத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில் இவர்கள் மாட்டிக்கிறாங்க. ஆகவே போதை என்பது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க தொழிலாளர்களையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஆங்காங்கே வட்டத்துக்கு வட்டம் ஒரு மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்த அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கரைபிடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதாகத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே அதே விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர் பலிகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புள்ளாகி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்த அந்த எரிசாராயம் என்பது அந்த மக்கள் அறிந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த மெத்தனால் முக்கியமான மருத்துவ தொழிற்சாலை பெரிய கனரக தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெத்தனாலை சாதாரணமாக கள்ளச்சாராய கும்பலுக்கு கிடைக்குது என்றால் இது காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது காவல்துறையும் அந்த பெரிய பெரிய நிர்வாகம் ஆலை முதலாளிகளும் இல்லை அந்த மெத்தனாலை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையும் கூட்டு களவாணித்தனம் செய்து இன்றைக்கு மக்களுடைய உயிரோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த மெத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைக்கும் உரிய கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தங்கு தடை இல்லாமல் சாராயமும் தங்கு தடை இல்லாமல் கஞ்சாவும் தமிழ்நாட்டில் பெரும் புலக்காட்டத்தில் இருப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதனால் ஏராளமான இளைஞர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. தினம்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த மது போதை. இதை ஒழிப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கள்ளசாராயம் காசக்கூடியவர்கள் மீது குண்டர் சட்டம் போடக்கூடிய தமிழக அரசு கள்ளசாராயத்தை விற்பதற்கு அறிவிக்கப்படாத லைசன்ஸை கொடுத்து அதை கள்ளசாராயத்தை புழக்கத்தில் விடுவதற்கு அனுமதித்த காவல்துறை மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையோடு நிறுத்தாமல் அவர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கள்ளசாராயம் கஞ்சா கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். இல்லை என்றால் சஸ்பெண்ட் தானே என்று அலட்சியமாக மீண்டும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு கள்ளச்சாராய கும்பலுக்கு உடந்தையாக இருப்பார்கள். இதனால் ஏராளமான உயிரிழப்புகளும் மக்களினுடைய வாழ்க்கையும் தான் பாதிக்கும் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.